ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி, நாட்டுக்கு என்ன நேரும், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி. எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கு உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது, வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது, மொத்த கூட்டுத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணி, அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 தேதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது. நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க, எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒத்துப்போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்துப்போகக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும். யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது. வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது. காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து தடைபடும். தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லலையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அது மீண்டும் தொடரும்.
இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும். வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ 2 சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி 12 ராசி வகையில் ஆங்கில புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அடுத்ததை பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு தான் கொஞ்சம் பட்டும் படாமலும் தொட்டும் படாமலும் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு நல்லதும் நடக்கும்போது சில கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னோடய குருநாதர் நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்திர பிரச்சோதயாத். என் ஆத்மகன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு 12ல் இருக்கார். அடுத்த வருஷம் ஜென்மத்துக்கும் போக போகிறாரு. அது இல்லாமல் ராகு கேது பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது, சனி பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது. இந்த வகையில் தான் இப்போ அவங்களுடைய பலனை நான் பார்த்து சொல்ல போகிறேன். அப்போது 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒன்று கேட்டுங்க, ஒரு வருடம் முடிஞ்சு ஒரு வருடம் ஆரம்பித்தா எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். அது இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்க கிடையாது. அந்த வகையில் இது ஒரு சூட்சமான உண்மை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்தில் கஷ்டப்பட்டு மீண்டு வரும்போது அடுத்த வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதங்கள் இருக்குது இல்லையா? இதில் முதல் 3 மாதங்கள் இது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் புலமை பெற்றவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரியும். முதல் 3 மாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது தான் செய்யும். கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும். அதனால் அந்த வகையிலே உங்களுக்கு இந்த நல்லது நடக்க போகுதுன்னு தான் சொல்கிறேன். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க கவலைப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் துணிச்சலாக எதிர்கொள்வாங்க. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்த்தாலும் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இருந்தாலும் சில வேளை கொஞ்சம் அந்த பிடிவாத குணத்தால் அவங்களுடைய குணத்தால் கொஞ்சம் மற்றவங்க மூலமாக கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். அது இல்லாமல் கொஞ்சம் கெட்ட வேலை போகிற மாதிரி போயிட்டு திருப்பி நல்ல வேலை வந்துடுவாங்க. இது மாதிரிலாம் ரிஷபராசிக்காரங்க நடக்கும். அப்போது நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சு நல்லா கேட்டுங்க. இந்த 2026 வருடம் உங்களுக்கு மேலே உள்ள அக்கறை உள்ளவங்க, வெல்விஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அக்கறை உள்ளவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், பழகினவங்களாக இருக்கலாம், யார் இருந்தாலும் அவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. ஆலோசனை கேட்டு நடங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு ஆலோசனை சொல்லும்போது அது இங்கே கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதனால் இறை சிந்தனையோடு இருங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீங்க. கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த பலாபலங்கள் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னதை கடைபிடிச்சி வருவீங்க நம்பிக்கையோடு. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நல்லா கேட்டுங்க. இந்த ரிஷபராசிக்கார பெண்கள் தான் நல்லா கேளுங்க. பெண்கள் சாமர்த்தியமாக இருப்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க, அதிர்ஷ்டத்தை வாங்கி அனுபவிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போது பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பெண்களுக்கு தோற்றமும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மற்றவங்களை கவரக்கூடிய அம்சமாக உள்ளும் இருப்பாங்க. அதனாலேயே அவங்க கெட்டது வந்தால் கூட அதை நல்லதாக மாற்றிப்பாங்க. இது மாதிரிலாம் உள்ள குணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போது அந்த ரிஷபராசி பெண்கள் ஆண்களுக்கும் நல்லது செய்வாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் அந்த ரிஷபராசி பெண்கள் சொல்வதை கேட்டு நடந்துக்கினா ரொம்ப நல்லபடியாக வந்துடுவீங்க, எல்லாத்தையும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு பார்த்திங்கனாக்கா வாய்ப்புகள் வராமல் தான் இருந்திருக்கும். ஒரு சில மூலிமா வரும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 பேரோடு பழகணும், பேசணும், உங்கள் திறமையை வளர்த்துக்கணும். யாரை பார்த்தாலுமே நான் இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது என்கிட்ட ஒன்றுமில்லை, அதாவது பொய் சொல்லக்கூடாது, இருக்கிற உண்மையை சொல்லிவிடுங்க. அப்போ தானே உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளியே கௌரவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது ஏதோ பரவாயில்ல, நான்
நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. இருக்கிற உண்மையை சொல்லிட்டு வந்தீங்கனாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் அடிக்கடி போயிட்டு வரணும், 4 பேரோடு பழகணும். அவங்க மூலிமா நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியல்வாதிகள் பார்த்தினாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான். யாரோட பழகுறது, யாரோட கூட்டு வச்சுக்கிறது, யாரோட பேசுகிறது, யாரோட பேசக்கூடாது, இப்படிலாமே இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஆலோசனை தான் கை கொடுக்கும். நல்லவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். மக்கள் மூலிமா பிரபலமாவீங்க. திடீர்னு ஒரு உதவி பண்ணுவீங்க. அது டக்குன்னு பார்த்து யாராவது வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு பாராட்டுவாங்க எல்லோரும். இது மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் திடீர்னு தான் நடக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிச்சுட்டு வரணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷப ராசிக்காரங்க உத்தியோகமாக இருக்கவங்களுக்கு வேலை வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஊதியமும் குறைவாக தான் இருக்கும். அப்போது கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும். கிட்டத்தட்ட இப்படி ஒரு பாதி கடல் தாண்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த 12 மாதங்களுக்கு ஒரு 6 மாதங்கள் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா போதும். 6 மாதங்கள் தாண்டிட்டாலே அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த 6 மாதம் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்ல மெல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஊதிய உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது சிறை கைதிகள்லாம் இருப்பாங்க. சிறை கைதிகள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வார்டன் தான் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, உத்தியோகம் கரெக்டாக டைமுக்கு எழுந்திருப்பாங்க, கொடுத்த வேலையை செய்வாங்க, யாரோடையும் சண்டை போட மாட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரவங்களை பார்த்துட்டு அவங்க தண்டனை காலம் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக அவங்கள விடுதலை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து நன்னடத்தைன்னு சொல்லுவாங்க. நன்னடத்தை மூலியமாக அவங்க விடுதலை ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்தீங்கனாக்கா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து சேரும். அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது மாதிரி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் இருக்கும். அப்போது வந்து ஆலோசனை கேட்டு நடக்கும்போது தொழிலில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் விரிவுபடுத்த வேணாம், இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஆனால் ஒரு பெரிய மனிதர் மூலிமா ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு சேரும், தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி. அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் பிறந்த விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்காத மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பயிர் பண்ணி விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அதை ஓரளவுக்கு தான் விற்க முடியும். அதுக்கப்புறம் போராடி தான் மற்ற வருமானத்தை ஈட்ட முடியும் அவங்க. அப்போ வந்து அரசாங்கத்து மூலிமா நீங்கள் விண்ணப்பம் பண்ணி அது மூலிமா வாங்கலாம். நீங்களும் உண்மையை தான் சொல்லி பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியாயமான அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்கு அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அதாவது படிப்புன்னே இருக்கக்கூடாது, கொஞ்சம் படிச்சுட்டு மற்ற நேரத்தில் நல்ல கவனங்கள், நல்ல விளையாட்டில் வந்து நல்ல விளையாட்டை விடணும். அதாவது மூளைக்கு வந்து மூளைத்திறன் வந்து செயல்படுத்தக்கூடிய விளையாட்டெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் இப்போ நிறைய வந்திருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் மூளையை வந்து மூளை வளர்ச்சிக்கு உண்டான விளையாட்டுக்கள், சிந்தனைகள், தியானம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் எழுந்துவாங்க, விடிகாலில் எழுந்து உட்காருங்க, தியானம் பண்ணுங்கள். அப்போல்லாம் அதுதான் படிப்புக்கு ஏற்ற நேரம் கூட சொல்லப்படுது. அந்த விடியகாலம் சொல்கிறோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் மாணவ மாணவி மட்டும் இல்லை, ஒரு கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, வக்கீல் வந்து ஒரு கேஸ் விஷயமாக பார்க்குறவங்க, ஒரு டாக்டருக்கு வந்து இந்த கேஸ் எப்படி ஆராய்ச்சி பண்ணணுன்ற நினைக்கிறவங்க, இதுமெல்லாமே படிப்புக்கும் சரி ஆராய்ச்சிக்கும் சரி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யும்போது தான் நம்மளுடைய டக்குன்னு அந்த பொறி தட்டின மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிடைக்கும். அது மாதிரி அதனால தான் அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து விடிகாலில் இருந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு போட்டி பந்தயங்களை வந்து பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திங்க, ஓரளவுக்கு வந்து போகும். சுறுசுறுப்பாக இருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் மாணவ மாணவிகளுக்கு உண்டான அந்த படிப்பு திறன் மேம்படும், எல்லாமே பாராட்டப்படுவீங்க. இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெருமாள் தான் பெரும்பாலும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த உங்கள் ராசியில் தான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்திருக்கார். அதனால் அந்த பெருமாள் அம்சம் கொண்ட சௌந்தரராஜ பெருமாள், நல்லா கேட்டிங்க, சௌந்தரராஜன், சௌந்தரம்னாலே அழகு, சௌந்தரராஜன் சுந்தரராஜன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சுந்தரராஜ பெருமாள், சௌந்தரராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமையில் பண்ணிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க, சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க. பெருமாளுக்கெலாம் இந்த நாள் வந்து அது சொல்லப்படுது. அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது நீங்கள் காலையிலே தான் போய் பண்ணணும், காலையில் போய் பண்ணிட்டு வாங்க.
அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இறை சிந்தனையோடு இருந்தீங்கனாலே எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அமையும். அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க, ஐஸ்வர்யேஸ்வரர் சிவனுடைய அம்சம் சொல்லப்படுது. அவர் தான் பணத்துக்கே ஆதிகர்த்தா. அவர் தான் லக்ஷ்மி கொடுப்பாரு, லக்ஷ்மி குபேரன் கொடுப்பாங்க. இப்படி தான் வழி வழியாக அந்த பணம் வருது. அதனால் அந்த எல்லாம் அல்ல அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் அவர் வணங்கிட்டு வாங்க. பணப்பற்றாக்குறை தீர்ந்துடும். பணம் வந்துட்டாலே எல்லாம் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பண உதவிகள் கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை இறங்குவீங்க நீங்கள். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது அடுத்த 2024 வருடம் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% பலன் இருக்குது உங்களுக்கு. அது வந்து நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் 70% கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்க நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. இதுலேயும் வந்து அவசரம் வேணாம், ஆத்திரம் வேணாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். நிறைய பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். ஒருத்தர் மூலிமா கிடைக்கும். இதெல்லாம் தான் அதுக்காக தான் சொல்லுவாங்க, வெளிவட்டார பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கை கொடுக்கும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெளியூரில் இப்போ போகிறீங்க, பயணம் போகிறீங்க, ஒரு பழக்கமாகுது, அது தொடர்ந்து டச் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் அடுத்த தடவை அந்த ஊருக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாத ஊராக இருக்கும், தெரியாத மொழியாக இருக்கும். அப்போ அவங்க உதவி பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் உதவின்றதே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்கிறது தான் உதவின்னு சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இப்போ கடைசியாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணணும் தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணால், அன்னதானத்தை விட நல்லா கேட்டுங்க, அன்னதானத்தை விட துணிமணி வாங்கி கொடுங்க. ஏழை எளிய பிச்சைக்காரங்க ஒரே துணி தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் அப்படி தான் இருக்கும். அவங்க கிட்ட கூட போக முடியாது. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் தூரமாகவே வந்து காசை தூக்கி போடுவாங்க. சில பேர் கிட்ட கூட போக முடியாது. மூக்கு பிடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் காசு கொடுத்துட்டு வருவாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். அதனால் பெரும்பாலும் நீங்கள் துணிமணி வஸ்திர லாபம்னு சொல்லப்படுது. தான் அந்த வஸ்திரம் சொல்கிறப்படிய அந்த துணிமணி ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவங்களுக்கு யாருக்கு வாங்கி கொடுக்கணும், யாருக்கு வாங்கிக்கூடாது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த துணிமணி வாங்கி கொடுத்தா ஆயுள் விருத்தியாகும்னு சொல்லப்படுது சாஸ்திரப்படி. அது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அன்னதானத்திலே அந்த துணி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அதனால் அது நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. எல்லோரும் போற்ற சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதனால் 2024 கண்டிப்பாக கடந்துருவீங்க. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால் மாறி மாறி தான் எல்லாருக்கும் வரும் வாழ்க்கை. அது உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன தின மகாவாரைப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகியர் பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.